கல்வியில் பெரியவர் கம்பர். அனைவருக்கும் தகடூர் பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். தருவனத்தில் நான் செய்யக்கூடிய வேள்வியை காப்பதற்காக உன்னுடைய கரிய செம்மல் ஒருவனை எனக்கு தா என்று மகனை கேட்டான் விஸ்வாமித்திரன். அதை கேட்டதும் தயரதன், என் மகன் மிகவும் இளையவன், போரிலே ஈடுபட்டு பயிற்சி பெறாதவன், வேள்வியை காக்க நானே வருகிறேன் என்று கூறினான். தன்னுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் போனதை நினைத்து தன்னுடைய வேண்டுகோள் மறுக்கப்பட்டதை அறிந்தவுடன் விஸ்வாமித்திரனுடைய மனதுக்குள்ளே கோபம் பொங்கியது. அமர்ந்திருந்த அரியணையிலே இருந்து எழுந்தார். எழுகின்ற பொழுதே மனதுக்குள் கோபத்தோடு எழுந்தார். கோபம் அவருடைய முகம் முழுக்க பரவியது. மூக்கினுடைய நுனி கூட சிவப்பாக கூடிய அளவுக்கு அவருடைய முகம் சிவந்தது. அவ்வளவு கோபம். நான் ஒன்றை கேட்கிறேன், நான் எதை கேட்கிறேனோ அதை தருவதை விடுத்து இவன் நமக்கே ஒரு அறிவுரையை கூறுகின்றானே என்ற கோபம் அவருக்கு எழுந்தது. கோரிக்கை நிறைவேற்றாமல் போனது ஒன்று, இவன் நமக்கு ஒரு புதிய ஆலோசனையை கூறுகின்றானே என்பது இன்னொன்று. இவர் எழுந்த வேகத்தை பார்த்து வானுலகிலே இருந்த தேவர்கள் எல்லாம் பயந்து நடுங்கினார்கள். ஊழிக்காலம் வந்ததா, பிரளய வெள்ளத்திலே இந்த உலகமே மூழ்கி அழியப் போகிறதா என்று அச்சமுற்றார்கள். வானத்திலே திரிந்து கொண்டிருந்த சூரியன் இவருடைய கோபத்தை கண்டு தாங்க முடியாமல் தன்னை மேகங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டான். இந்த உலகத்திலே நிலையாக நின்று கொண்டிருந்த பொருள்கள் எல்லாம் சுழலத் தொடங்கின. அந்த அளவுக்கு இவருடைய கோபம் உலகத்தையே கதிகலங்க வைத்தது. சீற்றத்தோடு எழுந்த விஸ்வாமித்திரனுடைய உள்ளத்தை உணர்ந்த வசிட்டர் எழுந்தார். அருகிலே கோபத்தோடு இருந்த விஸ்வாமித்திரரை சாந்தப்படுத்தினார். மகாமுனிவரே, நீங்கள் இதை பொறுத்து கொள்ளுங்கள். தயரதன் செய்த பிழையை மன்னியுங்கள். நான் பேசுகின்றேன், சற்று அமைதியாக இருங்கள் என்று அவரை அமைதிப்படுத்திவிட்டு தயரதனை நோக்கி பேசத் தொடங்கினார். மன்னனே, உன் மகனுக்கு அளவில்லாத வித்தை வந்து சேரப்போகிறது. வேறு யாருக்கும் கிடைக்காத, வேறு யாராலும் கிடைக்க முடியாத உறுதி பொருள்கள் இந்த விஸ்வாமித்திரர் மூலமாகத்தான் உன்னுடைய மகனை வந்து சேரும். அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு தாமே தேடி வருகின்ற பொழுது அதை தடுக்கும் முறையாக நீ இப்படி செய்வது சரியாகாது. உன்னுடைய மகனுக்கு பெருமையும் புகழும் வந்து சேரக்கூடியதை நீயே தடையாக இருந்து தடுக்கலாமா என்று கேட்டார். மழை பெய்கிறது. வானத்திலே இருந்து பல்வேறு இடங்களிலே பெய்த மழை நீர் அங்கங்கே ஓடிவர ஆரம்பித்து பல்வேறு ஆறுகளாக பெருக்கெடுத்து ஓடி இறுதியாக சென்று ஒரு பெருங்கடலை அடைவதைப் போல உன்னுடைய மகனுக்கு பல்வேறு வித்தைகள், பல்வேறு இரகசியங்கள், பல்வேறு மந்திரங்கள் விஸ்வாமித்திரரால் சொல்லித்தரப்பட உள்ளன. அத்தனை இரகசியங்களும் வித்தைகளும் மந்திரங்களும் தாமே வந்து அடையக்கூடிய நிலையில் உன் மகன் இருக்கின்ற சூழலில் நீ குறுக்கிலே நின்று தடுப்பது சரியாகாது. அதனால் முனிவர் என்ன கூறுகிறாரோ அதை கேட்டு அப்படியே நடப்பதுதான் சரி என்று வசிட்டர் கூறினார். கம்பராமாயணத்திலே உறுத்தலாகா உறுதி பொருள் உன் மகனை வந்து அடைகிறது என்று கம்பர் பேசுகின்றார். ஆனால் வேறு ஒரு சில இராமாயணங்களில் நேரடியாகவே வசிட்டரும் சரி விஸ்வாமித்திரரும் சரி இந்த நிகழ்வுக்கு பிறகு உன்னுடைய மகனுக்கு சீதையோடு திருமணம் நடக்க இருக்கிறது, அப்படி ஒரு வாய்ப்பை ஏன் தவிர்க்கிறாய் என்றே கேட்கிறார்கள். வால்மீகி ராமாயணத்திலே இன்னொரு கருத்து உண்டு. விஸ்வாமித்திரர் அரண்மனைக்குள்ளே நுழைகின்ற பொழுது அங்கே தயரதன் மற்ற அனைவரோடும் தன் மகன் ராமனுக்கு திருமணம் செய்வதை பற்றி ஆலோசனை செய்து கொண்டிருந்த நேரத்திலேதான் விஸ்வாமித்திரர் உள்ளே வந்தார் என்ற ஒரு குறிப்பும் உண்டு. கம்பர் அவ்வாறு திருமண பேச்சை தன்னுடைய காப்பியத்திலே குறிப்பிடவில்லை. அதே போல
பின்னாளில் சீதையினோடு திருமணம் நடக்கிறது என்பதை பற்றியும் சொல்லவில்லை. உறுதி பொருள்கள் அவனுக்கு கிடைக்கப் போகின்றன என்பதோடு நிறுத்திவிட்டான். வசிட்டர் கூறிய அறிவுரையை கேட்ட தயரதன் என்ன செய்தான்? ஏற்றுக்கொண்டானா, மறுத்தானா? நாளை காண்போம். நன்றி, வணக்கம்.